ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் டாக்ஸிக் பீப்புளோடைய மேனிப்புலேஷன் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியுமா? அது அவங்க கூட இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அது அவங்க கூட இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு ட்ராமா பாண்டை நோக்கி தள்ளும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 64 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 63 வரைக்கும் இந்த என்டையர் நார்சிஸ்டிக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்கான சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். யூஸ்வலாக நம்ம இந்த எல்லா சீரீஸ் ஆஃப் வீடியோலையும் சொன்னது, நார்சிஸ்டிக் பீப்புள் டாக்ஸிக் பீப்புள் வந்து ஒரு ஹைலி நெவர் எவர்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான ஒரு மேனிப்புலேட்டிவ் பீப்புள். அந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் யாராலும் எப்பவும் பண்ணவே முடியாது. அவ்வளோ மேனிப்புலேட்டிவான நிறைய டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட், கில்ட் ட்ரிப்பிங், லவ் பாம்பிங், ப்ரொஜெக்ஷன், கேஸ் லைட்டிங், ட்ரையாங்குலேஷன்னு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் யூஸ்வலாக அவங்க விக்டிமை எந்த அளவுக்கு அந்த மேனிப்புலேட்டிவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயார்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டைரெக்டாகவே அந்த மேனிப்புலேஷனை ஒரே நாள்லேயே அவங்களால பண்ணிட முடியாது. அது ஸ்லோவாக வந்து டைம் ஆக நீங்கள் நார்சிஸ்டிக் பீப்புளோட நிறைய டைம் இல்லை இன்வால்வ் ஆக ஸ்லோவாக உங்களை மேனிப்புலேட் செஞ்சு அதுக்கு உங்களை தயார்படுத்துவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக்கான பர்சன் வச்சுக்கோங்க. அவன் வந்து ஒரு சீட் பண்ணுறான், அதாவது வேறு ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் போகிறான். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், மோஸ்ட் ஆஃப் த நார்சிஸ்ட் சீட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய டெண்டன்சி. எந்த டைப்பில் நார்சிஸ்ட் இருந்தாலும் அவங்க எப்போவுமே சீட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கான தேவையை வந்து ஒரு சப்ளையால் நிறைவேற்றவே முடியாது. அவங்களுக்கான கான்ஸ்டன்ட் அட்மிரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் சப்ளை வந்து இந்த சொசைட்டியில் அவங்க எப்போவுமே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே யாராவது ஒருத்தங்க அவங்கள சுப்பீரியராக ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் அவங்க சீட் பண்ணுறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போது அவன் சீட் பண்ணதை யூஸ்வலாக வந்து நார்மலாக ஒரு பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் சீட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து கோவப்பட்டு அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்கள வந்து கர்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இதுதான் யூஸ்வலாக நடக்கும். ஆனால் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளோட ஒருத்தங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பொண்ணு வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுற மாதிரி இவங்க மாற்றிருப்பாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தயார் பண்ணியிருப்பாங்க. அதாவது பயங்கர கில்ட்டாக ஃபஸ்ட்டு அந்த கேர்ள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ, நம்ம தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் போல், அதனால தான் நம்ம கூட இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து சீட் பண்ணிட்டாங்க, நம்ம சரியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க சீட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற அந்த கில்ட்டு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வருமே தவிர அந்த நார்சிஸ்டிக் பர்சன் மேலே அவங்களுக்கு கோபம் வரவே வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த டைம் நிறைய மேனிப்புலேட்டிவாக இவங்க பண்ண இது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அழுக வரும், அவங்க மேலே அவங்களுக்கே கோவம் வரும், என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஒரு பேனிக் வருமே தவிர அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து தைரியம் வராது. ஏதாவது பண்ணி திரும்ப அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் நம்ம கூடயே வந்துட மாட்டாங்களா, ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம சரி பண்ணால் அவங்க திரும்ப வந்துடுவாங்க, இனிமேல் சீட் பண்ண மாட்டாங்க, இனிமேல் நல்லவங்களாக திருந்தி வாழ்வாங்க, நம்மக்கிட்ட அவங்களே வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் அந்த விக்டிம் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப், நம்ம கிட்ட வந்து அவங்க சீட் பண்ணிட்டாங்க, இனிமேல் அவங்க கூட நம்ம சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமான ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணி அந்த விக்டிம் வந்து நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஸ்டேஜை அட்டைன் பண்ணுற அளவுக்கு கொண்டு போவாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஹெவியான ட்ராமா பாண்ட் வந்து அந்த நார்சிஸ்டிக் பீப்புளோட அவங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த டிஸ்கார்டில் தான் இந்த சீட் பண்ணுறது, எனக்கு நீ வேண்டவே வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போகிறது. ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு இவங்க டிஸ்கார்ட் பண்ணாலும் அந்த பர்சன் வந்து திரும்ப இவங்களை சுற்றி தான் வருவாங்க. அதனால் இவங்க டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துகிட்டு இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் எந்த அளவுக்கு வேணாலும் போய் சீட் பண்ணுறது, இல்லை கையை நீட்டி அடிக்கிறது, எவ்வளோ வேணாலும் வேறு ரிலேஷன்ஷிப்பில் போனாலும் இவங்க வந்து நம்மளை குறை சொல்ல மாட்டாங்க,
நம்மக்கிட்ட தான் தேடி தேடி வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மேனிப்புலேட் பண்ணி அந்த சப்ளையை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த பர்சனை மனதளவில் அந்த அளவுக்கு வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுமே தவிர அவங்கள விட்டுட்டு போனால் வேறு யாருமே தனக்கு இல்லைன்ற மாதிரி அந்த பர்சனை வந்து மேனிப்புலேட் பண்ணி மாற்றி வச்சுருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் கூட நம்ம சீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்து அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 100% தெரியும் நம்ம ஓவர் த டைம் அதிகமாக இந்த பர்சனை வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்க வந்து நமக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, நம்ம மேலே பயங்கரமான ஒரு ட்ராமாவில் அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்க, அதனால் நம்ம என்ன பண்ணாலும் இனிமேல் அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் பண்ணதுக்கு கூட எந்த வித சாரியோ எதுவுமே கேட்காம நீ தான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி அவங்களும் திருப்பி விடுவாங்க. கூட இருக்கிறவங்களும் வந்து அந்த அந்த கேர்ளும் வந்து ஆமாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களே அந்த ப்ளேமை எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேட் பண்ணி வேற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த சப்ளையை கொண்டு போகிறது. இதில் வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் பயங்கர கில்லாடி. நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ எத்திக்கலி மாரலி நல்ல ஒரு கோர் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணுறத நீங்களே நியாயப்படுத்துவீங்க. ஆமாம் என் மேலே தான் தப்பு, நான் பண்ணனால தான் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் வாயிலிருந்தே சொல்ல வைப்பாங்க. உங்கள் கேரக்டரை நீங்களே மறந்து அந்த தப்புக்கு எல்லாத்துக்கும் நீங்களே உடந்தையாக போவீங்க. அதாவது நீங்களே ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளராக மாறுற அளவுக்கு உங்களை வந்து டியூன் பண்ணுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரே நாளில் நடக்காது. நிறையா மேனிப்புலேட்டிவ் டெக்னிக்ஸ் கண்டினியூஸாக அவங்க செஞ்சு உங்கள் மைண்டை கரப்ட் பண்ணி உங்களை வேறு விதமான யோசிக்க வச்சு அவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டு, நம்ம சைடு தான் தப்பு இருக்குது, அவங்க இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாதுன்ற மாதிரி உங்களை அடிக்ட் ஆக வைப்பாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் ஆர் வெரி வெரி டேஞ்சரஸ். அது உள்ளே போக 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 திரும்பி வர்றதுக்கான வழியே நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு பாதைக்குள்ளார உங்களை கொண்டு போய் ஃபைனலாக உங்களை டிஸ்கார்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த டிஸ்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிப்ரெஷனை வந்து உங்களால் தாங்கவே முடியாது. ஐயோ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், இன்னும் என்ன பண்ணால் அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி 24 மணி நேரமும், அதாவது இந்த அப்சஷன் ஒரு படம் வந்துச்சுல அந்த படத்தில் வர மாதிரி 24 மணி நேரமும் நீங்கள் அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் மேலே அப்சஸ்டாக இருக்கிற மாதிரி உங்கள் மைண்டை வந்து மாற்றி விட்ருவாங்க. நார்சிஸ்டிக் பீப்புளோடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேனிப்புலேஷன் தான். அந்த மேனிப்புலேஷன் தான் அவங்கள வந்து நார்சிஸ்டிக் பீப்புளை இருக்க வைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேனிப்புலேஷன் டெக்னிக்லாம் அவங்க வந்து எப்படி கற்றுக்கிட்டாங்களா, எப்படி எல்லா நார்சிஸ்டிக் பீப்புளும் நம்ம சொல்லக்கூடிய அதே பேட்டர்னில் அந்த மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதனால தான் இதை வந்து நம்ம பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை இந்த மாதிரியான பீப்புள், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் தொடர்ந்து பண்ணுவாங்க அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணி தான் இதை வந்து சைக்காலஜிக்கல் டேர்மாக இவங்க வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டரால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுவோம். அதாவது இந்த பர்சனாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இன்பில்ட்டாக பிறக்கும் போதே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு இருக்கலாம். பட் ஓவர் த டைம், அதாவது இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்களுடைய என்விரான்மெண்ட், அவங்களுடைய ப்ராட்டப், அவங்க எப்படி என்ன மாதிரியா விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்களுடைய பர்சனாலிட்டி பில்ட் ஆகும்போது அது பயங்கர நார்சிஸ்டிக்காக, பயங்கர செல்ஃப் சென்டர்டாக, அவங்கள பற்றி மட்டுமே யோசிக்கிற மாதிரி, எந்தவித எம்பத்தியும் இல்லாமல் அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டான அட்மிரேஷன், அதாவது தான் தான் கிங், தான் தான் குயின்னு தன்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கான்ஸ்டண்ட்டான அட்மிரேஷன், ஒரு ஃபேக்கான ஒரு இமேஜை அவங்க பில்ட் பண்ணி எந்த வித அக்கௌண்டபிலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்காமல் தப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக பில்ட் ஆவாங்க. ஸோ இந்த பில்ட் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனிப்புலேஷன் இயல்பாகவே அவங்களுக்கு வரும். இப்போ நம்ம நிறைய மேனிப்புலேஷன் டெக்னிக், இது இப்படி நடந்தால் இப்படி நடக்கும்னு நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி எப்படி கரெக்டாக சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சனாலிட்டி டிஸார்டர், அதாவது இந்த கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டரில் இருக்கக்கூடிய எந்த டைப்பில் இருந்தாலும், அவங்க மலிக்னண்ட்டாக இருந்தாலும், கோவட்டாக இருந்தாலும், ஓவட்டாக இருந்தாலும், எந்த பர்சனாலிட்டியில் எந்த டைப்பில் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸை வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அந்த மேனிப்புலேஷன் அவங்களுக்கு இயல்பாகவே வரும். இப்போ இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் எல்லா நார்சிஸ்ட்டும் கரெக்டாக பக்காவாக பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி பக்காவாக நீங்கள் பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படின்னா எந்த இடத்துல எந்த ஃபேஸை காட்டணுன்றது ரொம்ப க்ளீனாக தெரியும். யார்கிட்ட எந்த ஃபேஸை ஹைட் பண்ணணும், யார்கிட்ட எந்த ஃபேஸை காட்டணும். அவங்க உங்கள் வீட்டுக்குள்ளார உங்களை வச்சுட்டு பண்ணுற அந்த கொடுமையை உங்களால் வெளியில் சொல்லக்கூட முடியாது. ஏன்னா வெளியில் அவங்க வேறு வித ஃபேஸை காட்டுவாங்க, உங்ககிட்ட வேறு வித ஃபேஸை காட்டுவாங்க.
அது வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு மேனிப்புலேஷன், அதாவது பயங்கரமான ஒரு மென்டல் அப்யூஸ். ஸோ உங்களால் அதை எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது, வெளியில் போய் சொன்னாலும் யாரும் நம்பவே மாட்டாங்க. ஸோ எந்த இடத்துக்கு எந்த மாதிரி ஃபேஸை காட்டணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதில் இவங்க வந்து பயங்கர மாஸ்டர். இது வந்து அவங்களுக்கு இயல்பாகவே அந்த பர்சனாலிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதை வந்து திரும்ப திரும்ப அது ஒரு டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அவங்களோட இமேஜ் வந்து ரொம்ப 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 முக்கியம். அண்ட் அதே மாதிரி அவங்க பயங்கர இன்செக்யூரான பீப்புளும். ஸோ அவங்க இமேஜை வந்து கெடுக்கிற மாதிரி சொசைட்டியில் நடந்துக்கவே மாட்டாங்க. அந்த சொசைட்டியில் எப்போவுமே அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கணும்னு ஒரு நல்ல ஃபேஸை மட்டும்தான் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூட அந்த டார்ச்சரை அனுபவிக்கக்கூடிய அந்த சப்ளைன்னு சொல்லக்கூடிய அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் இவங்களுடைய ரியல் ஃபேஸ் தெரியும். இவங்க கூட வாழவே முடியாது அப்படின்ற ஒரு நரகமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த ட்ராமா பாண்டுனால அவங்க வந்து பயங்கரமாக அட்டாச் ஆகிடுவாங்க. அவங்களால அதுலேருந்து வெளியும் வர முடியாது, வெளியும் சொல்ல முடியாது. அப்படின்ற மாதிரி ஒரு நரக வாழ்க்கையை வாழ்கிற அளவுக்கு மேனிப்புலேட் செஞ்சு 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 அவங்க மைண்டு முழுக்க கரப்ட் ஆகி அவங்கள ஐசோலேட் பண்ணி அவங்க யாருன்னு தனியே மறக்கிற அளவுக்கு ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளோடைய மேனிப்புலேட்டிவ் ட்ரைட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் அதுதான் உண்மை. இவங்களுடைய மேனிப்புலேஷன் வந்து ஹைலி இன்ட்யூட்டிவாக இருக்கும். அதாவது டார்க் எம்பாத்துன்னு சொல்லுவாங்க. எம்பாத்துக்கு வந்து அப்படியே ஆப்போசிட். இவங்களால ஈஸியாக மற்றவங்களோட என்ன நினைக்கிறாங்கன்றது அவங்களால அந்த எம்பத்தியை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆனால் டார்க் எம்பாத் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எம்பத்தியை வச்சு அவங்கள மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ டார்க் எம்பாத் ஆர் வெரி டேஞ்சரஸ். ஆனால் இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் ஈவன் அந்த டார்க் எம்பாத்தோடைய பர்சனாலிட்டியை உடைக்கிற அளவுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்து கூட சில நார்சிஸ்டிக் இருக்கும். எஸ்பெஷலி அவங்க ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருந்தாங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த சிக்மா பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். பயங்கர அசர்ட்டிவாக இவங்களை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ராமாலெலாம் அட்டாச்சே ஆக மாட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த சிக்மா பர்சனாலிட்டி கிட்ட கூட வாலாட்டுற அளவுக்கு நார்சிஸ்டிக் பீப்புள் பயங்கர ஹைலி இன்ட்யூட்டிவாக அவங்களால மேனிப்புலேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது சில சுச்சுவேஷனில், நாட் ஆல் த சுச்சுவேஷன்ஸ். ஸோ ஒரு டார்க் எம்பாத்தியும் சிக்மா பர்சனாலிட்டியும் அளவுற அளவுக்கு கூட ஒரு ஸ்ட்ரென்த்தான மேனிப்புலேஷன் டெக்னிக் நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு, அதாவது ஹைலி இன்டெலெக்சுவல் நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு இருக்கும். இது இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஜாம்பி மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களா. ஒரு ஜாம்பி வந்து அந்த வைரஸ் வந்து ஜாம்பி வைரஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து ஜாம்பி இல்லாத ஒரு பர்சனை போய் கடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாம்பியாக மாறிடுவாங்க. அதுதான் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம், கரெக்டாக. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாம்பி வந்து ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டரால் பாதிக்கப்பட்டவங்க. இவங்க போய் இன்னொரு பர்சனை கடிக்கிறாங்க. அதாவது அவங்க சப்ளையாக தேர்ந்தெடுத்து அவங்கள பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு அடிக்டிவாக மாற்றுறாங்க அப்படின்னா அந்த பர்சன் ஜாம்பியாக மாற மாட்டாங்க, அதாவது இன்னொரு நார்சிஸ்டாக மாற மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து இவங்களுக்கு அடிக்டிவாக ஒரு ஸ்லேவாக மாறிடுவாங்க. ஸோ ஒரு ஜாம்பி கடித்த எல்லாருமே இவங்களுக்கு ஸ்லேவாக ஆகிடுவாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் கூட நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நீங்கள் செய்வீங்கன்ற அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணி உங்களை ரியாலிட்டியை விட்டே தள்ளி வச்சுருவாங்க. உங்களுக்கு எதுவுமே புரியாது. உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யார் என்ன சொன்னாலும் உங்களால் எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. இவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்ற அளவுக்கு கூட மேனிப்புலேட் பண்ணி மாற்றிடுவாங்க. ஸோ இந்த ட்ராமா பாண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி, இல்லை உங்கள் சுற்றி இருக்கிறவங்க யாராவது சொல்கிறத கேட்டு, இல்லை இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம சைடு ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லி ஒரு தெரபிஸ்ட் மூலமாக, இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு சைக்காட்ரிஸ்ட் மூலமாக நீங்கள் டீகோட் பண்ணி இந்த ட்ராமா பாண்ட் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீல் ஆகி அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ கொடூரமானது, அவ்வளோ தூரம் உங்கள் பிரெயினை வந்து டேமேஜ் பண்ணும். இந்த மாதிரி பிரெயினை டேமேஜ் பண்ணணும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ரெஃபர் பண்ணியிருக்கேன். அது உண்மையிலேயே உங்கள் பிரெயினை டேமேஜ் பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு டைமுமே அவங்க மேனிப்புலேட் பண்ணும்போது ரியாலிட்டியிலேருந்து உங்களை வேறு ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது உண்மையே இல்லை. கேஸ் லைட்டிங் எடுத்துக்கோங்க. கேஸ் லைட்டிங்கில் நீங்கள் வந்து நீ தான் இதை சொன்ன அப்படின்னு நீங்கள் கரெக்டாக ப்ரூவ் பண்ணால் கூட அது உண்மையே இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து உங்களை நம்ப வைப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்க வந்து அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லை நான் பண்ணலை, நீ தான் பண்ண, இல்லை நீ வந்து கோவப்படுற, நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி நடந்துக்கிற, நான் கோவமே படலை அப்படின்னு சொல்லி அந்த ரியாலிட்டியிலேருந்து உங்களை வெளியே கூட்டிட்டு போய் வேறு விதமாக உங்களை நம்ப வச்சு உங்கள் பிரெயின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ எப்போவுமே ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளியே வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஹீல் ஆகி ரீகவர் ஆகி அடுத்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃபை
உங்களால் வாழ முடியும் அப்படின்றது தான். ட்ராமா பாண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு சிறையை உருவாக்கிடுவாங்க. அந்த சிறையில் இருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. அந்த சிறையை வந்து ஸ்லோவாக பில்ட் பண்ணுவாங்க மேனிப்புலேஷன் மூலமாக. கொஞ்சம் கொஞ்சமாக மேனிப்புலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறையை பில்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த சிறை முழுசாக முடிக்கிறதுக்குள்ளார நீங்கள் எப்படியாவது உடச்சி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான லைஃப் காத்துட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த சிறையை முடிக்கிற அளவுக்கு, அதாவது நீங்கள் அதிகமான நேரம் அவங்க கூட இருந்து 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 அந்த ரியாலிட்டியிலலாம் வந்து வெளியே வந்து உங்களுடைய பேஷன், உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய கேரக்டர், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆகணும்னு உங்களுடைய ட்ரீமு, அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டு ஐசோலேட் பண்ணி நீங்கள் வேறு விதமான ஒரு பர்சனாக மாறுறதுக்குள்ளார நீங்கள் அந்த சிறையை உடைச்சிட்டு வெளியே வர்றது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பி கடிச்சா உங்களையும் ஜாம்பி ஆக்கிடுவாங்க. ஜாம்பி அப்படின்றது அவங்களுடைய டிபெண்ட்டாக பயங்கர டிபெண்ட்டான பர்சனாலிட்டியாக அவங்கள மாற்றிடுவாங்க. ஸோ அந்த சிறையை அவங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ளார நீங்கள் முழிச்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ எல்லா மேனிப்புலேஷனோடைய எண்ட் ரிசல்ட்லேயும் நான் அடிக்கடி சொல்கிறது தான் லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. நீங்கள் யாருன்னு நீங்களே மறக்கிற அளவுக்கான ஒரு சிச்சுவேஷனுக்கு கூட்டுட்டு போகிறது தான் த லாஸ்ட் லெவல் ஆஃப் மேனிப்புலேஷன் அப்படின்றது. அது செஞ்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக உங்களே நீங்கள் மறந்துடுவீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அது எதுவுமே உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. இப்போ நீங்கள் வேறு ஒரு பர்சனாலிட்டியாக ஆயிடுவீங்க. அந்த பர்சனாலிட்டி ஒர்த் ஃபார் நத்திங்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கே உங்களை பிடிக்காது, மற்றவங்களுக்கும் உங்களை பிடிக்காது. இந்த சொசைட்டியை விட்டே நீங்கள் ஒதுங்கி வாழ்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி அப்போ தான் டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னல இந்த சீட் பண்ணுறது இது எல்லாமே வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்த்தே இல்லை, உங்களால் வெளியே போய் தனியாக வாழவே முடியாது, இதுக்கு மேலே நீங்கள் வெளியே போனாலும் ஒர்த்தே இல்லைன்ற மாதிரி உங்களை தூக்கி எறிவாங்க. அதாவது இந்த கரும்பு இருக்குல்ல, அந்த கரும்பு நீங்கள் வந்து இந்த கரும்பு ஜூஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கரும்புலேருந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் பார்த்துக்கிட்டே இருப்போம், எவ்வளோ நேரம் தான் அதே கரும்பே விட்டுட்டே இருக்காங்க, எவ்வளோ ஜூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்களேன்னு பார்த்தா கடைசி ஒரு துளி வர வரைக்கும் அதே கரும்பே விட்டுட்டே இருப்பாங்க. மொத்தமாக அந்த ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த சக்கையை அப்படியே தூக்கி எறிவாங்க. இதுதான் நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப். உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா குவாலிட்டியும் கம்ப்ளீட்டாக அழித்து நீங்கள் யாருன்னு உங்களே மறந்து அவங்களுக்கு ஸ்லேவாக ஆகிற வரைக்கும் அவங்க வந்து இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்லேவாக ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சக்க மாதிரி இதுக்கு மேலே உங்களை தூக்கி எறிஞ்சாலும் யாருக்கும் எதுக்குமே நீங்கள் உபயோகப்படவே மாட்டீங்க. உங்களுக்கே நீங்கள் உபயோகப்பட மாட்டீங்க. உங்களால் அதுலேருந்து ரீகவரி ஆக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன பண்ணாலும் ஈவன் 10 வருஷம் கழித்து வந்தாலும் நீங்கள் அவங்க சொல்கிறது கேட்பீங்க, அவங்களே சுற்றி சுற்றி வருவீங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமையில் உங்களை டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கான்ஸ்டண்ட்டான அட்மிரேஷன் உங்களால் இனிமேல் தர முடியாது. நீங்கள் தந்தாலும் அது அவங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்காது. அதனால் வேறு சப்ளையை நோக்கி போவாங்க. அவங்க ஆஃபீஸில் அவங்க வேலை செய்கிற வேறு ஏதாவது ஒரு இடத்துல இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏதோ ஒரு வகையில் அந்த கான்ஸ்டன்ட்டான அட்மிரேஷன், இல்லைனா அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு வகையில் அதை எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் உங்களை அந்த கரும்பு சக்க மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. அதாவது நார்சிஸ்டிக் பீப்புள் எப்போவுமே நான் நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், ஒரு பொம்மையை எடுத்து அது கூட விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, போர் அடிச்சிடும், இதுக்கு மேலே அந்த பொம்மைனால ஒர்த்தே இல்லை. ஆனால் அந்த பொம்மையை தூக்கி போட மாட்டாங்க, திறந்து அவங்க கபோர்டில் வச்சுருவாங்க. திரும்ப இன்னொரு பொம்மையை எடுத்து விளையாடுவாங்க, திரும்ப அந்த கபோர்டில் வச்சுருவாங்க. திரும்ப ஒரு 5 வருஷம் கழித்து திரும்ப உங்ககிட்டே வருவாங்க. அதாவது அதே பொம்மையை எடுத்து இன்னும் இவன் இப்படியே தான் இருக்கானா, இவன் இப்படியே தான் இருக்கானான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்குமே தவிர எந்த பொம்மையும் அவங்க தூக்கி போடவே மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஒரு சக்கை அப்படின்னு. ஸோ அந்த சக்கை ஆகிற அளவுக்கு நீங்கள் உங்களை விடாமல் அதை உடனே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இல்லை இது கரெக்டாக போகல அப்படின்னு சொல்லி அதில் எவ்வளோ சீக்கிரம் அந்த சரியை உடச்சி வெளியே வரீங்களோ அப்போ தான் இதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா இது இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ள வச்சிரும். நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி ட்ராமா பாண்ட் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிடும். அந்த மேனிப்புலேஷனுக்கு, அந்த அப்யூஸுக்கு, அந்த வயலன்ஸுக்கு, அந்த ஒஸ்டான லைஃபுக்கு நீங்கள் அடிக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. அது இது வரைக்கும் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். பயங்கர அடிக்ட் ஆகிடுவீங்க. உங்கள் ஹெல்த்து, உங்களுடைய வெல்த்து எல்லாமே போயிடும். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்டிக் ஒரு டாக்ஸிக் பீப்புளோட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்றத எவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சு அது இந்த சிறையை உடைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் நல்லது அப்படின்றது தான். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த என்டையர் சீரீஸுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ இந்த அவேர்னஸ் அந்த அளவுக்கு நம்ம சொசைட்டியில் பயங்கரமாக பரவும் அப்படின்றது தான் இந்த வீடியோ போடுறதுக்கு எல்லாத்துக்குமான ரீசன் அப்படின்றது. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.